Hello guys, நம்ம கொஸ்டின் ஆன்சர் சீரீஸ்ல அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஏடிஆர் அண்ட் டெல் அபவுட் தி ஏர்கிராஃப்ட். ஏடிஆரோட ஃபுல் ஃபார்ம் அரே த டிரான்ஸ்போர்ட் ரீஜனலி அப்படின்னு இட்டாலிலையும், அவியாஸ் தி டிரான்ஸ்போர்ட் ரீஜனல் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்லையும். புரியல, எனக்கும் புரியல. இது ரெண்டோட மீனிங்குமே பார்த்தீங்கன்னா ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது. ஏரோஸ்பேசியாலி அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்ச் கம்பெனியும் ஏர் இட்டாலியா அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் கம்பெனியும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் 1981 ஏடிஆர் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. இந்த ஏடிஆர்ல காமனாக ரெண்டே வேரியன்ட் தான். ஏடிஆர் 42 இதில் ஒரு 40லேருந்து 50 பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் ஏடிஆர் 72 இதில் 68லேருந்து 78 பேசஞ்சர்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும். இதில் ஏடிஆர் 72 600F அப்படின்னு ஒரு வேரியன்ட் இருக்கு. அது ஒன்லி ஃபார் கார்கோ யூஸ்க்கு மட்டும். அண்ட் இன்ஜின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஜெட் இன்ஜின்ஸ் இல்லாமல் ட்வின் டர்போ ப்ரொப்பலர் இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஏர்லைன்ஸ் ஏன் இந்த ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்ணணும்? சிம்பிள். சின்ன ஏர்போர்ட்ல கூட ஈஸியாக டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் பண்ணலாம். ஃபியூல் எஃபிஷியன்சி அண்ட் லோ மெயின்டெனன்ஸ். இந்த ஏடிஆர் ஃபிளைட்ல நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. See you guys next take off. 2021.